பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்று புனித அருளானந்தருடைய திருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மரவ மண்ணின் மலர்ந்த மறைசாட்சி, மரவ நாட்டு மாணிக்கம் என்று அழைக்கக்கூடிய புனித ஜான் டி பிரிட்டோ, அதுதான் அருளானந்தர். இவர் போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் உயர்குலத்தில் தோன்றியவர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். இவரும் இவர்தம் இரு சகோதரர்களும் அரச அவையில் உள்ள குழந்தைகளுடன் விளையாடும் அளவுக்கு அவர்களின் குலப்பெருமை விளங்கியது. சிறுவன் ஜான் தொடக்கத்திலிருந்தே உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வு அடைந்து வந்தான். 11 வயதில் உயிர் பிரிந்துவிடும் என அஞ்சும் அளவிற்கு நோய் தாக்கியது. தாய் புனித பிரான்சிஸ் சவேரியாரை நோக்கி தன் பிள்ளைக்கு குணம் பெற்றுத்தர வேண்டும் என்று மன்றாடினார். புதுமையாக ஜான் பிழைத்துக் கொண்டார். பின்னர் 1662 இவர் இயேசு சபையில் சேர்ந்தார். குருப்பட்டம் பெற்றபின் இந்தியாவுக்கு கிறிஸ்துவின் ஒளியை கொண்டு வந்தார். முதலில் கோவாவில் தங்கி இறுதி படிப்புகளை முடித்துக் கொண்டார். பிறகு மதுரை மறைபிறப்பு தளத்திற்கு வந்தார். தமிழை திறம்பட கற்றுக்கொண்டார். இன்று போற்றப்படுகின்ற தாயகமாக்குதல், பண்பாட்டுமயமாக்குதல் என்ற முறைகளை ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்பே இவரின் தூண்டுதலால் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் இயேசு சபை மாநில தலைவர்கள் உட்பட பலரும் வெகுண்டு எழுதினர். மீண்டும் இவரை இத்தாலிக்கு அனுப்பிவிட எண்ணினர். இவரோ இந்திய துறவியைப் போல காவி உடை அணிந்து இந்தியராக வாழ்ந்து தமிழக மக்களின் அன்பையும் வணக்கத்தையும் பெற்றார். இவர் வழியாக ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவத்தை தழுவினர். ராமநாதபுரத்தில் மரவர் குலத்தை சார்ந்த அரச குடும்பத்தினர்கள் கூட இவரால் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். இதன் பொருட்டே இவர் உயிர் துறக்க வேண்டியதாயிற்று. கடைசி நாட்களில் இவர் புதுமை வரமும் பெற்றிருந்தார். இவரது ஜபத்தின் பயனாக கொடிய நோயுற்றோர் பலரும் புதுமையாக நலம் பெற்றனர். இதை பார்த்த அத்தனர்கள் இவர் பேய் வித்தையின் காரணமாக குணப்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டினர். குருமன்னர் தடியத்தேவர் கொடிய நோயினால் அல்லலுற்ற வேளையில் அருளானந்தரின் ஜபத்தினால் நலமடைந்து திருமுழுக்கு பெற்றார். இந்த சிற்றரசருக்கு 5 மனைவிகள் இருந்தனர். இவர் கிறிஸ்துவத்தை தழுவும் போது முதல் மனைவியை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை அனுப்பிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த கடலை என்பவள் ரகுநாதனை அணுகினார். அரசர் இவளுக்கு நெருங்கிய உறவினர். ஓரியூரில் இருந்த தம் தம்பி உடையத்தேவரிடம் அருளானந்தரை பற்றி குற்றம் சாட்ட அவர் கவனித்துக் கொண்டார். இந்த உடையத்தேவரின் ஆணையின்படி கிபி 693ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் ஒரு மணல் மேட்டில் புனிதர் அருளானந்தரின் தலை வெட்டப்பட்டு விண்ணகம் சென்றார். எல்லா வகையிலும் வேதனையுறுகிறோம், ஆனால் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைகின்றோம், ஆனால் மனம் உடைவதில்லை. துன்புறுத்தப்படுகிறோம், ஆயினும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை. வீழ்த்தப்படுகிறோம், ஆனால் அழிவுறுவது இல்லை. போகும் இடமெல்லாம் இயேசுவின் மரண பாடுகளை தாங்கி செல்கிறோம். 2 கொரிந்தியர் 4:8 10 முடிய ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, மரவ நாட்டு மாணிக்கம் என்று அழைக்கக்கூடிய புனித அருளானந்தரை போல நாங்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் சான்று பகரக்கூடிய சாட்சிய வாழ்வு வாழ கிருபை தரும்படி மரவ நாட்டு மாணிக்கம் புனித அருளானந்தர் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.